ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எதுக்கோ ஒரு ரீசனுக்காக சோஷியல் மீடியா ஆப்பை திறப்போம். லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி. ஆனால் நம்ம அங்கே பார்க்க வந்த விஷயம் வேறு, நம்ம பண்ணிகிட்ருக்கிற விஷயம் வேறு. புரியுதா? அதாவது எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணுன்ட்டு தோணுது, நான் யூடியூப் கிளிக் பண்ணுறேன். ஆனால் திடீர்னு இந்த ஷார்ட்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஒரு 10 ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஐயோ நான் வந்ததே அதுக்காக தானே அப்படின்ட்டு எனக்கு தோணும். இந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? சொல்லுங்கள். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்? நம்ம தேடி வந்தது எதுக்கோ, ஆனால் நம்ம ஏன் எதையோ தேடி போகிறோம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டினை கமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஃபோக்கஸ் பற்றியும் சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பண்ணுற பைத்தியக்காரத்தனத்தையும் பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ்க்கு அவனுங்களும் ஒரு காரணம். கவனம் சிதறுதல், இதுக்கு பேர் லேக் ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம டெய்லி என்ன பண்ணுறோமோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லேக் ஆஃப் ஃபோக்கஸும் நமக்கு நம்மளையே அறியாமல் ஒரு ஹேபிட்டாக மாறி இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த ஃபோனை எடுத்தீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இந்த ஃபோனை நோண்டுங்க. நான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க வந்தேன், இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோ பார்க்க வந்தேன், இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த விஷயத்துக்குள்ளே உங்களை ஃபோக்கஸ்டாக இருக்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் மெடிடேஷன் பண்ணுங்கள். அது உங்களை எப்படி நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் இப்போ அதான் பண்ணிட்டுருக்கேன். நாலாவது, ரெஸ்பான்சிபிள் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ரெஸ்பான்சிபிள், இப்போ இந்த விஷயத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிளோட இருங்க. அதே நேரம் இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. இதில் நான் ஏன் இன்ஃப்ளூயன்சரை இழுக்கிறேன்னா, எனக்கு அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசணும். அது எப்படி பேசணும்னு தெரில, அதனால தான் இந்த வீடியோ. இந்த லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து உங்களுக்கு நிறையா நாலேஜ் அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக் பார்த்தீங்கன்னா, நான் 12th படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எனக்கு அப்போ எப்படி ஒரு டைம் மேனேஜ் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ அந்த புக் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஹைப்பர் ஃபோக்கஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ஜென்ரேட் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போது நம்மளோட ஃபோக்கஸ் இப்படி கலைஞ்சதுக்கும் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் இருக்காங்க நண்பர்களே, எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும்னே வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் இன்ஸ்பயர் ஆகி நானே ஃபாலோ பண்ணேன். சரிங்களா? இப்போது கடந்த நாட்களாக அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு கோர்ஸை எப்படியாவது சேல் பண்ணணும், அதுக்கு என்னென்னமோ புழுகிறாரு. அதாவது எப்படின்னா, அவர் மேலே, அவர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கீழே. ஸோ நீங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு ரூட்டை நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ பே பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறாரு. ஏன் இதெல்லாம் அப்படின்னு தோணுது. இல்லை, இன்னொருத்தர் இருக்கான், சரிங்களா, அவன் எப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உண்மையிலே சந்தோஷம் தான். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு அது அவனுக்கு தான் தெரியும். அதை பற்றி அவன் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் போட்டுட்ருக்கான். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாமே சூப்பர், எல்லாமே சந்தோஷத்தை தான் கொடுக்குது எனக்கு. ஆனால் அவன் சொல்கிற ஒவ்வொரு ஐடியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா என்னத்தான் சொல்ல. அந்த கமெண்ட்டில் போய் பார்த்தேன், டே உன்னை நம்பி தாண்டா ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நான் லாஸ்ட்டில் இருக்கேன்டா, டே உன்னை நம்பி தாண்டா ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ லாஸ்ட்டில் இருக்கேன்டா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவன் என்னடா வீடியோ போட்டிருக்கான்னு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ப்ரொமோஷன் பண்ண வந்திருப்பாங்களே, இந்த மாதிரி எங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு, அதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்கான். அதாவது எனக்கு தெரிஞ்சு இவனோட மெயின் பிஸ்னஸ் என்னவாக இருக்குன்னா, இந்த ப்ரொமோஷனையே ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் சொல்கிற எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. நான் அவனை எதனால் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் யார் எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணாலும் நான் ஃபாலோ பண்ணிடுவேன். ஏன்னா என்னோடய ஃபாலோ மூலியமாக அவங்க கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ நான் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவேன்.
பட் இப்படி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்ட்டு வராங்க. அதுக்கு இவங்க வாயில் வந்ததெல்லாம் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. உங்களை நம்பி உங்களை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அவங்கள ஏமாற்றக்கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்குது, அவங்கள யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கும் மேலே நான் டைரெக்டாக பேச விரும்பலை. ஏன்னா நானும் ஒரு கிரியேட்டர் தான். நானே இப்படி உங்களை பேசிட்டேன்னா எனக்கும் கஷ்டமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. இது என்னோட ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அதை பற்றி பேசாதீங்க. இங்கே பாருங்கள், நான் பிபிஏ படிக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் நான் இன்னும் அது பண்ணதே கிடையாது. ஸோ நான் அது பண்ணாமலே நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும், எல்லாரும் நீங்கள் நம்பி பார்ப்பீங்க. என்னடா இவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓகே, இவர் ஏதோ பிஸ்னஸ் சொல்கிறார் போல், இது பண்ணால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் உங்கள் ஃபோக்கஸை தப்பாக யூஸ் பண்ணுறான் ஒரு சில கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். இன்னொருத்தன் சரி விடுங்க, அவனை இதோட போதும், இன்னும் பேசினா வன்மம் தான் வருது. தலை, நீ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு பண்ண தெரிஞ்சால் பண்ணு. பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டர் அப்படின்னா ஏ2டி பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு, செம்ம பிஸ்னஸ். அதுவும் அவர் கரெக்டாக பிஸ்னஸ் பற்றி பேசுவார். அதே நேரம் அவர்கிட்ட தலைக்கணத்தோட ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் தாண்டா பெரிய ஆளு, டெக்லே நான் தாண்டா மாசு அப்படின்னு என்னைக்காவது அவர் வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹம்பிள் குவாலிட்டியாவது சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் நீங்கள் அதை வளர்த்துக்கலாம்ல. ஓகே, நம்ம இவ்வளோ பெரிய ஆளானாலும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாலும் ஒரு சாதாரண மனுஷன் தான் நானும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்ட்டு இருக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு அது வர மாட்டேங்குது? தலை, ஏ2டி தலை, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ நினச்சிட்டு இருக்கீல இந்த பிஸ்குருக்கள் பிளாட்ஃபார்ம் போயிட்டாங்க அப்படின்னு, அது இன்னுமே போகலை. இன்னுமே அவன் வாட்ஸ்அப்பில் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனை என்னன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. இது பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹம்பிள் குவாலிட்டி கூட இங்கே இருக்கிற நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் கிட்ட இல்லை. எப்படியாவது ப்ரொமோஷன் பண்ணணும், எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறீங்க. அது தப்பு இல்லைடா. அதுக்குன்ட்டு இதெல்லாம் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லி சாவடிக்கிறீங்கடா. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பிஸ்னஸ் எடுத்து படிச்சிருக்கேன். ஓகேவா? ஃப்யூச்சரில் எனக்காச்சும் பிஸ்னஸ் பண்ண தோணும் போது கூட ஓகே இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பிஸ்னஸான்னு தெரியாமல் உண்மையிலே ஒருத்தர் பிஸ்னஸ் ரன் பண்ணிருப்பான், இன்னொருத்தர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிருப்பான். இவனுங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போதும் இவனை விட பெரிய ஆள்னு சொல்லுவான். ஏன்னா இவன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இவன் பிஸ்னஸ் மேன். இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் மேன் தான்டா அப்படின்ட்டு இருப்பானுங்க. உன்னை பற்றி பேசணுன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இதோட நிப்பாட்டிக்கோ சரியா? இவ்வளோ பேச தெரிஞ்ச எனக்கு அந்த கிரியேட்டரோட ஐடி இவர் தான் இப்படி பேசுகிறாருன்னு சொல்ல தெரியாமல் இருக்குமா? வேண்டாம், அது தப்பு. பட் இந்த வீடியோ பார்த்தாவது இந்த மாதிரி பண்ணாமல் இருங்க. செகண்டு, ஒரு கோர்ஸ் செல் பண்ணுறீங்கன்னா இப்படி செல் பண்ணுங்க. என்னோட கோர்ஸோட மெயின் குவாலிட்டி இதுதான். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ என்னையவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன். நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களும் இவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்கன்ட்டு அவங்களோட ரெஃபரன்ஸ் வீடியோ இல்லை அவங்க ஆமாங்க உண்மையிலே அவர் சொல்கிறது கிரேட்டு தாங்க, நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதானா? அதை விட்டுட்டு ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? சொல்லுப்பாங்களா, எரிச்சல் தாண்டா ஆகுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே வியூவர்ஸ், உண்மையிலே நீங்கள்லாம் கிரேட். ஏன்னா உங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன? ஃபோக்கஸ். இப்போ நான் சொன்னல இந்த கிரியேட்டர்ஸ் இவனுங்களுக்கும் உங்கள் ஃபோக்கஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? என்ன எடுத்துக்கோங்க, நான் ஓகே அந்த மாதிரி ஃபாலோ கொடுத்துட்டேன்னா பிகினிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கானா நம்ம ஃபாலோ பண்ணனால மோட்டிவேஷன் ஆவான். ஸோ இன்னும் நிறையா கண்டென்ட் போடுவான்னு நான் ஃபாலோ கொடுத்துட்டேன்னா அவன் 500, 5000, 1.5 லட்சம், 2 லட்சம் ஃபாலோவர் வந்ததுக்கப்புறம் என்னமோ உலகமே அவன் காலுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறான். அதாவது அவன் பெரிய ஆள். ஒன்றும் இல்லை, இப்படி திரும்பிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே நல்லா இருங்க, ஆனால் வீடியோ போடுற நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. நம்ம இப்படி இருக்கோம், நம்மளோட வியூவர்ஸோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட எமோஷன் அண்டு அவங்களோட ஃபோக்கஸில் நீங்களாம் விளையாடுறீங்க, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்பினது. ஆனால் பிஸ்னஸ் பற்றி பேசினேன் பார்த்தீங்களா, அது நான் பர்சனலாக தான் பேசினேன். அவன்கிட்ட நான் பேசினேன், என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டான். ஸோ அதனால இந்த வீடியோ மூலிமா
பேசுறேன். தலை நீ பிசினஸ் பண்ணு தலை, வேண்டாம்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு எல்லாம் மார்க் ஜுகர்பர்க்கே உன் காலுக்கு கீழே தாங்கிற மாதிரி பேசாத தலை. வயிறு எரியுது. என்னடா இது, அப்படி எவ்வளவு வயசாயிருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 25 இல்ல 26 தான் இருந்திருக்கும். உடனே உலகமே எனக்கு கீழே, உலகத்தையே சுத்திட்டேன், எனக்கு தெரியாத லாங்குவேஜே இல்லை. அந்த மாதிரி உங்களோட இன்டென்ஷன் இருக்கு தலை. உங்க வீடியோட இன்டென்ஷன் எல்லாமே தலைக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்ல இருக்கு. தலைக்கணம் இருந்தா கண்டிப்பா நீங்க டிஸ்ட்ராய் ஆயிருவீங்க தலை. இது வந்துட்டு ஒரு ஃபாலோவரா நான் உங்களுக்கு சொல்றேன், தலைக்கணம் மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. அது இருந்ததுன்னா கண்டிப்பா கதை முடிஞ்சிடும். ப்ளீஸ் தலைக்கணம் மட்டும் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒரு வீடியோ போட போறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஓகே, இவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்றாங்க, இவ்வளோ பேர் என் வீடியோ பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வேல்யூவை நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா நீங்க ரீச் ஆவீங்க. அதை விட்டுட்டு ப்ரொமோஷனுக்கு என்னென்னமோ பண்றீங்க பாத்தீங்களா, அது உண்மையிலே கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஆடியன்ஸ் வியூவர்ஸ், இப்போ இவங்களெல்லாம் நான் ஏன் இவங்களெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் எடுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர்னு வச்சுக்கோங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க வரேன். அப்போ ஆண்ட்ராய்ட் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் வேஸ்ட், நீங்க என்னோட யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணுங்க, எப்படி பணம் மேக் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆண்ட்ராய்ட். அப்படி இல்லை, உங்களை விட்டுட்டு போன பொண்ணு உங்களை தேடி வரணுமா, நான் சொல்றதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கு இந்த 3 இதுதான். அது இது எது, இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா ஹவு அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். அப்புறம் எதுக்குடா அந்த வீடியோ பார்க்கணும்? சொல்லு பார்க்கலாம், சரி ஏதோ சொல்லுவான், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு தானே வீடியோ பார்ப்பாங்க. உடனே இவங்க ஃபாலோவர்ஸ் சேர்த்துருக்காக இந்த மாதிரி இது பண்ணுங்க, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். ஒருத்தன் எதுக்காக இன்ஸ்டாகிராம் பார்க்கணும்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, சரியா? காமெடி வீடியோஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு வீடியோஸ், நம்மள மாதிரி யாராவது இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா ஓகே என்டர்டைன்மெண்ட் பண்ற வீடியோஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது இடையில நீங்க வந்து இரிட்டேட் பண்றீங்கடா. ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருந்தா நீங்க 1001வது பிரச்சனையா வரீங்க. இதுதான் கடுப்பாகுது எனக்குன்ட்டு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படிதான். நான் கேட்டு பார்த்துட்டேன், மாப்பிள்ள பாத்தியா இதெல்லாம்? ஆமாண்டா, இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் வரக்கே பிடிக்க மாட்டேங்குதுடா, ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கானு, என்ன பண்றானுங்கன்னு அவனுங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்குறானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. இப்போவாது தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எடுத்துக்கிறது அவனுங்க தான், அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ். இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு மனசு உடஞ்சிருக்கா? நான் சொல்றேன், இந்த 4 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? முதல்ல நல்லா உட்காருங்க, உட்காந்து மூச்சு இழுத்துக்கோங்க, 30 செகண்ட் பிடிச்சிக்கோங்க, மறுபடியும் விட்டுருங்க, 30 செகண்ட் பிடிச்சிக்கோங்க. இப்படியே எத்தனை நேரம் பண்ணிட்டு இருப்பீங்க? நான் சொல்ல நீங்க பண்ணிட்டே இருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மனசு உடஞ்சிருக்கு, சரி ஏதாவது ஒன்று பார்த்து அதை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் அப்படின்னு நீங்க இதை வீடியோ பார்க்குறீங்க. அங்க வந்துட்டு நான் உங்களை இதை பண்ண அதை பண்ணுன்னா கடுப்பாகுமா ஆகாதா? இந்த மாதிரி தான் கடுப்பாகுது. இவனுங்க இப்படிதான் உங்க ஃபோக்கஸை கலைக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல நீங்க எதுக்காக இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றீங்கன்னு தெரியக்கூடாதுன்னு இவனுங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. இவ்வளோ வரைக்கும் நான் பேசினது யாருக்காச்சும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, சாரி. என்னோட மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைக்கணம் இல்லாம வீடியோ போடுங்க. உலகமே உங்க காலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்ற பிஹேவியர்ல வீடியோ போடாதீங்க. 2வது, உங்க ஃபோக்கஸ், மக்களாகிய உங்க ஃபோக்கஸ் எப்படி கலைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பக்கம் நீங்க எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அப்ப யாரு நான் பேசுறது கேட்பா? புரியுதா? இவ்வளவு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அப்ப யாரு நான் பேசுறத கேட்பா? இதை பத்தி டீட்டெயிலா சொன்னேன்னு வைங்களேன், என்னை பிடிச்சி ஏதாவது பண்ணிருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே அடிமைப்படுத்தப்பட்டுட்டே இருக்கணும், உங்களுக்கு இது கிடைக்க கூடாதுன்ட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எங்க லைஃப்ல எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா டெய்லியும் நான் காலேஜ் போகும்போது 2000 ரூபா கொடுப்பாரு. அப்பவே நான் வருத்தப்படுவேன், என்னடா இது எனக்கு பாக்கெட் மணி 2000 ரூபா தான் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு புவரான மேன் அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணும்? அந்த 2000க்கு அவன் பட்ட கஷ்டம் அது அவனுக்கு தானே தெரியும். என்னையவே எடுத்துக்கிறேன், நான் காலேஜ் போகும்போது எங்க அப்பா ஃபீஸ் கட்டவே இல்லை, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும்தான் கட்டினாரு, மிச்சது எல்லாமே நானே கட்டிக்கிறேன் நானே சொல்லிட்டேன்.
அப்போ 2000 என்ன ஒரு 2 ரூபா இல்லைங்கிறக்காக அழுதேன் தெரியுமா? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல அழுதேன். ஸோ அந்த 2 ரூபாவோட வேல்யூ கூட எனக்கு தெரியும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் எதுக்கு பார்க்குறேன்? ஓகே, இந்த மாதிரி கிரியேட்டரா நம்ம ஃபாலோ பண்ணா அவன் மோட்டிவேஷன் ஆவான்னு பண்ணுவான். நீ என்ன பண்ற? எனக்கே அதை அப்படியே ஆப்படிக்கிறடா. சொல்ல போனா இன்னமும் 2000 உனக்கு இது ஈஸியா கிடைச்சிருது. சாரிண்ணா, 2000 உனக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்காக இவ்வளோலாம் பேசாத சரியா? நார்மலா எதுக்கு எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சிருக்காங்கன்னா, ஓகே ஆல்ரெடி லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும்னா இன்ஸ்டாகிராமே பார்ப்பானுங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி 2 விஷயம் தான் இந்த வீடியோட மெயின் இம்பார்ட்டன்ட். ஒன்று, உங்க ஃபோக்கஸை களைச்சிக்கிட்டே இருக்கானுங்க, நீங்க மேலே வர்றது அவனுங்களுக்கு பிடிக்கல. 2வது, தான் பெரிய ஆளுன்ட்டு பேசிட்டு இருக்கானுங்க, அவனுங்களை ஃபாலோ பண்றதை முதல்ல விட்டுருங்க. அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஃபோக்கஸும் உங்களுக்கு கிடைக்கும். 3வது, உங்களுக்கு ஃபோக்கஸ் உண்மையிலே பண்ணணும்னு ஆசை இருந்து உண்மையிலே விருப்பம் இருந்தா கமெண்ட் கூட பண்ணாதீங்க, நானே அடுத்த வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய்.